friends, welcome to my channel Nivi Homemade Cakes. இந்த வீடியோல நம்ம ராகி பிஸ்கட் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம், 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம், அதை நல்லா சலிச்சுக்கலாம். அப்புறம் 1 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். அப்புறம் பிஸ்கட் கலருக்காக நம்ம கொக்கோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். அதையும் நல்லா சலிச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 கப் பட்டர் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டர் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் 1 கப் பட்டரை எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப் பட்டரும் 1/2 கப் மில்க்கும் எடுக்க போகிறேன். பட்டரை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க கை வச்சு. இந்த மாதிரி பிடிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே நான் மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். நான் ஒரு டீஸ்பூனாக மில்க் ஊற்றி நான் பிசைஞ்சுக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே பட்டர் ஊற்றி பிசைஞ்சாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பட்டர் வேணாம்னு நினச்சிங்கன்னா மில்க் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பாலை மொத்தமாக ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க, ஒரு ஸ்பூனாக ஊற்றி பிசைங்க. அப்போ தான் நமக்கு அளவு தெரியும். அதிகமாக போயிடுச்சுன்னா கரெக்டாக பிஸ்கட் ஷேப் பண்ண முடியாது நம்மளால். மாவை ரொம்ப சாஃப்டாக பிசைங்க, ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிடாதீங்க. நல்லா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் அந்த மாவை எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் ஃபாண்டன் ரோலர் எடுத்து அந்த மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, ரவுண்ட் ஷேப்பு, ஹார்ட் மாதிரி, இல்லை ஃப்ளவர் மாதிரி எந்த ஷேப் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ட்ரே எடுத்து அதில் பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஷேப் வேணுமோ அந்த அச்சை வச்சு நம்ம பிஸ்கட்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் நல்லா தேய்ச்சிட்டு நான் ஃப்ளவர் ஷேப்பில் நான் பிஸ்கட் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு அந்த மோல்டு வச்சு நான் எடுத்துக்கிறேன். பசங்களுக்கெல்லாம் நம்ம ரவுண்ட் ஷேப்பாகவே பிஸ்கட் கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பிஸ்கட் கொடுத்து ட்ரை பண்ணலாம். அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி, பட்டர்ஃப்ளை மாதிரி, ஹார்ட் மாதிரி. நம்ம ஃபாண்டன்ட்டோட டூல்ஸ் இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி கட்டர்ஸ்லாம் இருக்கும், நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட ஃபாண்டன் டூல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணி கொடுங்க, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நீங்கள் மாவில் ஷேப் கட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஓடிஜி 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் போட்டுருங்க. 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் 2 ராடையும் ஆன் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் போட்டுருங்க. ஓடிஜி இல்லாதவங்க குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் ஏதாச்சும் வச்சுட்டு குக்கர் மூடியில் விசில் போடக்கூடாது, வாசரும் போடக்கூடாது. அதை அப்படியே மூடி வச்சு சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு இந்த பிஸ்கட்டை எல்லாம் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சு நீங்கள் அந்த டின்னை குக்கருக்குள்ளே வச்சு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் சிம்லேயே வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்கட் சூப்பராக வரும். ஓடிஜி இல்லாதவங்க குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாச்சும் பெரிய சட்டி, கனமான சட்டி வச்சு கூட அதில் கூட மூடி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக பிஸ்கட் வரும். இப்போ நான் 180 டிகிரியை 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துகிறேன். நம்ம பிஸ்கட் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியான ராகி பிஸ்கட் பண்ணிடலாம். என்கிட்ட கேக் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேக் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.